தற்போதைய அண்மைச் செய்தி. வானிலையில் திடீரென மாற்றம் ஏற்பட்டு வடசென்னையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. வடசென்னையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மணலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, பொன்னேரி, சோழவரம், திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், தற்போது சென்னையில் கத்திரி வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மோனிஷா, ஒரு சமீப காலமாகவே கத்திரி வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த இந்த நிலையில தற்போது இந்த குளிர்ச்சியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏன் என்றால் சென்னை மற்றும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளிலும் சரி தொடர்ந்து கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. திடீரென்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 3:30 மணிக்கு மேலாக திடீரென வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டு தற்போது இந்த சென்னை வட சென்னை சுற்று வட்டார பகுதிகளிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய பகுதிகள் இல்லாமல் வட சென்னை முழுவதுமாகவே இந்த மழையானது பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி சென்னை புறநகர் பகுதி என்று பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாகவே மழையானது பெய்து வருகிறது. திருத்தணியில் ஆரம்பித்து பொன்னேரி, மீஞ்சூர் வரை சுற்றுவட்டார பகுதிகளிலுமே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அது மட்டுமின்றி சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த ஆவடி பகுதி, பூந்தமல்லி பகுதி, மதுரவாயல், போரூர், பட்டாபிராமம், அம்பத்தூர், கொரட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் மழையானது பெய்து வருகிறது. சென்னை பகுதி என்று பார்த்தோம் என்றால் சென்னை மாதவரம், கொளத்தூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்போது மழையானது பெய்து தொடங்கி இருக்கிறது. இந்த காலை முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையால பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்கள் வெளியே செல்வது வழக்கம். அது போல வெயிலுக்காக வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது ஒரு குளிர்ச்சியான சூழல் உருவாகி இருக்குது. தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டிருந்த நிலையில தற்போது திடீரென மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.